எனக்கு பெருசாக என்ன மோட்டிவேஷ்னல் லீடர் அப்படின்னு வந்து எனக்கு தெரில. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பயந்துட்டு, எங்கள் அப்பா அம்மாவுக்கு பயந்துட்டு ஒரு புனை பெயராக தான் வந்து ஹிப்ஹாப் தமிழாக வச்சேன். ஏன்னா வந்துட்டு எங்கள் வீட்டில் வந்து அப்பா ப்ரொஃபஸர், அம்மா ப்ரொஃபஸர், தாத்தா பாட்டி எல்லாமே டீச்சிங் ஃபேமிலி. கோயம்புத்தூர் தான் என் சொந்த ஊர். ஸோ வந்துட்டு கோயம்புத்தூர்லேருந்து படித்து சினிமா அப்படிங்கிற ஒரு விஷயம் அதெல்லாம் நான் யோசிக்கவே இல்லை. இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்துச்சு. என் தம்பி வந்து ஒரு டிஜிட்டல் கேமரா வச்சு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தான். நான் பாட்டுக்கு ரேப் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா அப்போல்லாம் வந்து நான் ஐம் யோ கை, வெறும் இங்கிலீஷில் மட்டும்தான் ரேப் பண்ணுவேன். ஸோ வந்துட்டு ஏன்னா வந்து நம்மளுக்குள்ள ஒரு இது இருந்துச்சு. ஏன்னா நான் வந்துட்டு இங்கிலீஷில் பேசினா தான் வந்து மாஸ் கெத்து. ஒரு 10 பேர் இருக்கப்போ நம்ம 2 பேர் மட்டும் யூனோ வாட் டூட் லெட்ஸ் கோ டு த காஃபி ஷாப் யூனோ அப்படின்னா அந்த காஃபி சாப்பிட போகலாமா அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி நம்ம பேசினா தான் நம்ம வந்து அந்த 10 பேர்த்தில் நம்ம கொஞ்சம் உயர்வு அப்படின்னு ஒரு தப்பான எண்ணம். அதுவும் எங்கிட்ட எல்லாருக்கிட்டையும் அது இருக்குது. அதே மாதிரி எங்கிட்டையும் இருந்துச்சு. நான் அந்த மாதிரி ஒரு இதில் வெறும் இங்கிலீஷில் மட்டும்தான் ரேப் யோ ஏ அப்படின்னு சுற்றிட்டு இருந்தேன். ஸோ இது மாதிரி இன்டர்நெட்டில் போட்டிருந்தப்போ எங்கள் அப்பா இதெல்லாம் பார்த்துட்டு பைத்தியம் பிடிச்சிச்சு பையனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னார் அப்படின்னா, என்னடா பண்ணிட்டுருக்க அப்படின்னாரு. ப்ரோ அப்படின்னா, என்னடா அப்பா போய் ப்ரோங்கிற, இட்ஸ் ஹிப்ஹாப் அப்படின்லாம் சொல்லிட்டு அப்படிலாம் சுற்றிட்டு இருந்தேன். ஸோ அப்போ தான் வந்து ஹிப்ஹாப்னா என்னென்னு முதல்ல இந்த இன்டர்நெட்டில் தான் எல்லாமே நான் கற்றுக்கிட்டேன். மியூசிக்கே இன்டர்நெட்டில் தான் கற்றுக்கிட்டேன். எனக்கு யாரும் டீச்சர் யாருமே கிடையாது. எல்லாமே இன்டர்நெட் மக்களாக கற்றுக் கொடுத்தது தான். ஸோ வந்துட்டு முதலாக வந்துட்டு ஹிப்ஹாப்னா என்னென்னா, ஹிப்ஹாப் என்பது ஒரு கலாச்சாரம். 1970களில் கருப்பின மக்கள் அடிமைப்படுத்தப்பட்டிருந்த பொழுது அமெரிக்காவில் அதை எதிர்க்க ரேப், ரித்தம் அண்ட் போயட்ரி, அந்த ரேப்பை வந்து அவங்க ஒரு கருவியாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுதான் ஹிப்ஹாப் அப்படிங்கிறது. அதில் ஹிப்ஹாப்புங்கிற அந்த கலாச்சாரத்தில் ரேப்புங்கிறது ஒரு முக்கியமான ஒரு அங்கம். அந்த ரேப்புங்கிறது ரித்தம் அண்ட் போயட்ரி, ஒரு கவிதை மூலமாக அது ஒரு இசை வடிவில் சொல்லி அதன் மூலமாக புரட்சியை தூண்டி கொண்டிருந்த அந்த விஷயத்தை வந்து 1970ல் ஹிப்ஹாப்னு அப்படின்லாம் ரேப்னுலாம் டேர்ம் பண்ணாலும் விடுதலை அப்போ பாரதியார் அதை எப்போ பண்ணிட்டார். ஸோ ஒரு கவிதைகள் மூலமாக புரட்சியை தூண்டி கொண்டிருந்தது. அதனால் வந்து ஹிப்ஹாப் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பொது உடைமை. அதுக்கு ஏதோ பேர் வச்சிட்டாங்க அப்படிங்கிறனால அது வந்து இந்த நாட்டை சேர்ந்ததோ அந்த நாட்டை சேர்ந்ததோன்னு இல்லை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஹிப்ஹாப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறப்ப முதல் பாரதியார் மட்டும்தான் எனக்கு தோணுறாரு. அண்டு சின்ன வயசுலேருந்தே எங்கள் அப்பா வந்து படத்தில் டிவியில் வரவங்களாம் ஹீரோ கிடையாது. டிவியில் ஏதாவது வந்தால் அது இது எப்படிடா ஹீரோ, அவங்க ஆக்டர் வேறு, ஹீரோ வேறு. ஹீரோனா சுபாஷ் சந்திர போஸ், ஹீரோனா பாரதியார், அவங்க தான் ஹீரோ. ஆக்டரையும் ஹீரோவையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சின்ன வயசில் 2 ஹீரோ. ஒன்று எங்கள் அப்பா, எல்லாருக்கும் அவங்க அப்பா தான் ஃபஸ்ட்டு ஹீரோ. அப்புறம் நம்ம வளர நம்ம ஆக்டர்ஸை வந்து ஹீரோவாக சூஸ் பண்ணிப்போம். பட் எல்லாருக்கும் அவங்க அப்பா தான் ஹீரோ ஃபஸ்ட்டு. அதே மாதிரி எனக்கும் எங்கள் அப்பா தான் ஹீரோ. அதுக்கப்புறம் வந்து பாரதியார் மேலே அவ்வளோ ஒரு இப்படி ஒரு கவிதையை வச்சு இப்படி பண்ணுறாரு அப்படி இப்படின்னு. அது வரைக்கும் ஏயாவாக இருந்த நான் தமிழில் கவிதைகள் அப்போயே எழுதுவேன். பட் வெளில காமிச்சிக்க மாட்டேன். கேட்டால் வந்து தமிழ் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படின்னு. பட் எனக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது, ஆங்கிலம் என்பது ஒரு மொழி. எல்லோரும் வந்து ஒருத்தர் இன்னொருத்தர் கம்யூனிகேட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்மளாலே செந்தமிழ்லாம் பேச முடியாது, அங்கங்கே ஆங்கிலம் வந்துடும். அப்படின்னாலும் ஒரு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான ஒரு மொழி, ஒருவன் தன் தகவலை இன்னொருத்தங்கிட்ட சொல்கிறதுக்கு ஆங்கிலம் உபயோகிக்குது. அது ஆக ஆங்கிலத்துக்கும் அறிவுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிங்கிறது எனக்கு அங்கே தான் புரிஞ்சுது. இங்கிலீஷ் இஸ் நாட் நாலேஜ், இங்கிலீஷ் இஸ் அ லாங்குவேஜ், அவ்வளோதான். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் பிறந்தமோ இல்லை துபாயில் பிறக்கிறோம், பாகிஸ்தானில் பிறக்கிறோம் அப்படிலாம் இல்லை. ஒரு தமிழன் எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது? ஒருவனுக்கு தமிழ் எழுத பேச தெரிந்திருந்தால் தமிழன். அவன் வெள்ளையாக இருக்கானோ, கருப்பாக இருக்கானோ, சவப்பாக இருக்கானோ, நம்ம திடீர்னு பார்த்தா இவர் நார்த் இந்தியனா, யார் இவர் ஹிந்தி பேசுவாரா, மராத்தி பேசுவாரான்னு சொல்ல முடியாது. தமிழ் பேசினா ஒரு தமிழன் அப்படின்னு சொல்கிறோம். ஆக தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்தால்தான் தமிழன் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு விஷயம் எனக்குள்ளே பதிஞ்சுது. அப்போ இருந்து தமிழில் கவிதைகள் எழுத ஆரம்பித்தேன். தமிழில் ரேப் பண்ண ஆரம்பித்தேன். கவி இசை, அதாவது கவிதைகளை இசை மேல் தொகுத்து வழங்குவது, ரித்தம் அண்ட் போயட்ரி தான் கவி இசைன்னு சொல்லி நானாக வந்து இன்டர்நெட்டில் சும்மா அப்படியே பாடி பாட்டெலாம் போட்டிருந்தேன். நான் என்னென்ன விஷயங்களை பார்க்குறேனோ அந்தந்த விஷயங்களை போட்டுட்ருந்தேன். 12th முடித்தேன், இன்ஜினியரிங். நம்ம எல்லோரும் வந்து ஏன் இன்ஜினியரிங் சேர்றோன்னு தெரியாமல் சேர்ந்த நிறைய பேர் இங்கே எத்தனை இன்ஜினியர்ஸ் இருக்கீங்கன்னு தெரில, அதாவது எத்தனை பேர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கீங்கன்னு தெரில. உண்மையிலே நானும் அப்படி தான் சேர்ந்தேன். ஏன்னா என்னை சுற்றி இருக்கவங்க எல்லோரும் இன்ஜினியரிங் சேர்றாங்க. ஏன்னா இன்ஜினியரிங் சேர்றேன் இன்ஜினியரிங் ஓகே நம்மளும் இன்ஜினியரிங் சேரலாம். எந்த கோர்ஸ்? மெக்கானிக்கல். அங்கே பொண்ணுங்களே இருக்க மாட்டாங்க. ஓகே அப்படியா, ஓ அப்போ வேறு ஏதாவது அப்படின்னு அந்த மாதிரி நம்மளுக்கு என்ன இன்ஜினியரிங்னு ஒரு 12th முடித்த பசங்க. ஏன்னா நம்ம இங்கே வந்து படிக்கிறப்ப என்ன ஆகணும்னு யாரும் சொல்கிறது இல்லை, அதாவது என்ன ஆகணும்னு யாருமே நினைக்கிறது இல்லை. அவங்க வீட்டிலே சொல்லிடுறாங்க, நீ இன்ஜினியர் ஆகணும், நீ டாக்டர் ஆகணும், நீ லாயர் ஆகணும். நம்ம என்ன ஆகணும், நீ என்ன ஆகணும்னு நிறைய பேர் கேட்குறதே இல்லை. பட் எங்கள் வீட்டில் கேட்டாங்க. அப்போ நான் சுற்றி இருக்கவங்கள பார்த்தேன், எல்லோரும் இன்ஜினியர் ஆகணும், நான் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ட்ரிபிள் கேட்கவே கொஞ்சம் ஸ்டைலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரிபிள் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் ட்ரிபிள் சூப்பராக இருக்கே, ரைமிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி ட்ரிபிள் அப்படின்னு செலக்ட் பண்ணி முட்டாள்தனமாக
அதாவது அதெல்லாம் பின்னாடி ரெக்ரெட் பண்ணேன். ஒரு 12th முடிச்சுட்டு இன்ஜினியரிங் சேர்ந்த இங்கே இருக்கும் நிறைய பேரை போல தான் நானும். ஆனால் இல்லை தெரில, இங்கே எல்லோரும் உண்மையிலே ப்ரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. நான் ஒரு முட்டாள் மாணவனாக தான் போய் சேர்ந்தேன். பட் சேர்ந்து முதல் 2 வருஷம் நம்மளெல்லாம் பயங்கரமாக மிஸ்கைட் பண்ணுவாங்க. கட் அடித்தா தான்டா கெத்து, லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்தா தான் கெத்து, எதுக்கு கிளாஸ் கவனிக்கணும், நம்மலாம் ஃபைனலாக பார்த்துக்கலாம், இந்த மாதிரி ஒரு தப்பாக கைட் பண்ணுற நிறைய பேர் தான். அப்போ தான் இட்ஸ் த நியூ கூல் அப்படிம்பாங்க. பட் ஒரு 2 வருஷம் கழிச்சு தான் வந்து எனக்கே புரியுது, வந்துட்டு கட் அடித்து வெளில போன நிறைய சீனியர்ஸை பார்த்தேன், எல்லாம் பிளேஸ்மெண்ட் ட்ரை பண்ணிட்டுருக்கேன், இன்னும் வேலை கிடைக்கல. அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, 4 வருஷம் விட்டா காலி போல் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் தான் படிக்கவே ஆரம்பித்தேன். ஆக முதல் 2 வருஷம் லாஸ்ட் பெஞ்ச் அதே மாதிரி தான் இருந்தேன். அதுக்கப்புறம் 2 வருஷம் ஓகே கொஞ்சம் படிச்சிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கு நிறைய போய் சொல்ல முடியாது. நான் வண்ணாரியம்மன் காலேஜ்லாம் படித்தேன். நிறைய பேர் உங்கள் அண்ணாக்கா யாராவது படிச்சிருக்கலாம். ஸோ வந்துட்டு வண்ணாரியம்மன் ப்ரொஃபஸரே இருக்கார் சார். வந்து நான் அந்த காலத்தில், அதாவது அந்த காலத்தில் இப்போ தான் ஒரு 3-4 வருஷம் முன்னாடி இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கப்போ சார் வந்து டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட், சார் இன்னும் டெக்ஸ்டைல், அட்மினிஸ்ட்ரேட்டிவ், ஓகே. ஸோ சார் எனக்கு தெரியும். ஸோ வந்துட்டு ஸோ அந்த மாதிரி நான் போயும் சொல்லிட முடியாது. ஸோ இப்படி தான் நான் படித்தேன், ஜாலியாக தான் படித்தேன், எதுக்கு படிக்கணும்னு தெரியாமல் தான் படித்தேன். ஆனால் ஏதோ ஒரு பாயிண்டில் எல்லாருக்கும் வாழ்க்கையில் கல்வி என்பது தன் வாழ்க்கையோட இன்றியமையாத ஒரு விஷயம்னு என்றைக்காவது ஒரு நாள் தெரிய ஆரம்பிக்கும். அப்படி தெரிஞ்சது எப்போ அப்படின்னா, நான் இன்ஜினியரிங் முடிச்சாச்சு. வீட்டில் எதுவும் வந்து அப்பா அம்மா எல்லாம் ப்ரொஃபஸருங்கிறப்ப அடுத்த ஹையர் ஸ்டடீஸா, பிளேஸ்மெண்ட் அட்டன் பண்ணுறியா, ஏன்னா எல்லா காலேஜ்லையும் பிளேஸ்மெண்ட் செல்லுன்னு ஒரு விஷயம் இருக்கும் கரெக்டாக. அவங்க தான் வந்து பிளேஸ்மெண்ட்லாம் கோஆர்டினேட் பண்ணுவாங்க. அங்கே அப்படியே மண்ணை தூவி எஸ்கேப் ஆகி பிளேஸே ஆகாமல், பிளேஸ்மெண்ட் இல்லைப்பான்னு சொல்லி தப்பிச்சு நம்ம வந்து ஒரு பிளானை போட்டுடலான்னு சொல்லிட்டு கரெக்டாக போய் சொல்கிறேன், அப்பா 1 வருஷம் என்னை ஃப்ரீயாக விடுங்க, நான் சென்னை போய் இண்டிபெண்டன்ட் மியூசிக் பண்ண போகிறேன் அப்படின்னு. ஒரு விஷயமே இல்லை அப்போ நான் இருந்தப்போ. இண்டிபெண்டன்ட் மியூசிக்னா அப்படின்னா அப்படிங்கிறாருங்கப்பா, ரேப் பண்ண போகிறேன். எங்கப்பா தப்பாக புரிஞ்சுட்டாரு அப்படிங்கிறாரு. இல்லைப்பா ரேப், ரிதம் அண்ட் பொயட்ரி இதை நான் பண்ணிட்டு இருப்பேனேப்பா ரூமில், கத்திட்டு இருப்பேன், அதுவா அது என்னடா போய் பண்ண போகிறேன், இல்லைப்பா அதுதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாட்ட சொல்கிறப்ப அவருக்கு ஒன்றும் புரியல. அவள் பையன் மேலே பயங்கர நம்பிக்கை இருந்தாலும் இன்ஜினியரிங் படிச்சுட்டு என்ன பண்ண போகிறான், இது எதுக்கு பண்ண போகிறான் அப்படின்னு ஒரு என்னடா அப்படி யோசிக்கிறாரு. ஓகேன்னு சொல்லிட்டு சென்னை கிளம்பி போனேன். போய் எங்கள் அப்பா வந்து ஒன்றே சொல்லிட்டாரு, நீ ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறேன்னா நான் எவ்வளோ வேணாலும் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன், இந்த மாதிரி வெட்டி வேலைலாம் பண்ணுறதுக்கு 10 பைசா தரமாட்டேன், என்ன வேணால் போய் பண்ணிக்கோ அப்படின்ட்டாரு. இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு எதுக்கு பாக்கெட் மணி தராங்க, அது வந்து ஒரு 3rd இயர் 4th இயர்லாம் சேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் இந்த இன்ஜினியரிங்கில் புக்கு நிறையா இருக்கும், இவ்வளோ குண்டாக புக்கு இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் வந்துட்டு அப்படி கொஞ்சம் காசுலாம் சேர்த்து அப்படியே சென்னை போயிட்டு அங்கே போனோன்னா வாடகைன்னு எல்லா காசும் போயிடுச்சு. ஸோ எதுக்கு நான் சினிமாவில் எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. சினிமாவில் அது நிறைய இன்டர்வியூவில் நான் இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருந்தேன், சினிமாவில் நான் போக மாட்டேன் அப்படின்னு. இண்டிபெண்டன்ட் மியூசிக், ஏன்னா வந்துட்டு மைக்கேல் ஜாக்சன் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம், அவரோட ஜாம்னு ஒரு பாட்டில் தான் இந்த ஃபஸ்ட்டு ரேப்பை கேட்குறேன். நம்மளும் இந்த மாதிரி ரேப் பண்ணணும், நம்மளும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட், நம்மளும் ஆல்பம்லாம் பண்ணணுங்கிற ஒரு ஆசையில் போயிட்டேன். நான் பார்த்த எல்லாரும் சொன்னது, இப்படி ஒரு விஷயமே இங்கே கிடையாது, தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஆல்பம்லாம் வந்து ஒரு 12-13 வருஷம் முன்னாடி இருந்துச்சுப்பா, இப்போலாம் அதெல்லாம் கிடையாது, டைனோசர் மாதிரி அழிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க. ஓகே, இது மாதிரிலாம் பண்ண முடியாது, ஏதாவது ஒரு சினிமா சான்ஸ் வாங்கி நீ போய் எதாவது பண்ணிக்கோ அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஓகே எதாவது பண்ணுவோம் அப்படின்னு அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். சரி என்னடா பண்ணுறது, பட் நான் அதுக்காக வரல. வீட்டில் கஷ்டப்பட்டு சண்டை போட்டு அப்பா அம்மா சப்போர்ட் இல்லாமல், ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு அவ்வளோ செல்லம், எங்கள் அப்பா தான் எனக்கு ரோல் மாடல் எல்லாமே. இந்த இங்கிலீஷ் பேசினாலும் தமிழ் ஏண்டாங்கிற டைலாக்கே அங்கே இருந்தால் சுட்டேன். ஸோ இந்த மாதிரி இவ்வளோ இன்ஃப்ளூயன்ஷியலான ஒரு அப்பா வந்து இப்படி இருக்கப்ப, என்னடா அப்பா இப்படி கஷ்டப்படுத்தி இங்கே வந்ததே இதுக்கு தான், சரி இருக்கிற 1 வருஷம் டைம் வாங்கிட்டோம், ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. படத்தில் மட்டும்தான் ஒரே பாட்டில் அப்படி வந்தால் அப்படி டக்குன்னு பெரிய ஆளாக முடியும், உண்மையில் ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ வந்துட்டு பட் என் வாழ்க்கை அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த மாதிரி போச்சு. எப்படின்னா வந்துட்டு எலெக்ஷன் ஆந்தம், தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு எலெக்ஷன் ஆந்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் 2013 எலெக்ஷன் கமிஷனர் ரிலீஸ் பண்ணார். 2011 அந்த ஸ்டேட் எலெக்ஷன்ஸுக்கு அப்படியே பயங்கர இதாக இருக்கேன். போய் ஒரு 4-5 மாதம் ரொம்ப கஷ்டப்படுறேன் சென்னையில், சாப்பிட்றதுக்கே ரொம்ப கஷ்டம். ஏன்னா வீட்டில் வந்து கேட்குறதுக்கு ஒரு ஈகோ, நம்மளெல்லாம் இந்த கோயம்புத்தூர்னாலே பேசிக்காக அந்த ஒரு மேட்ரு ஒன்று வந்துடும் பார்த்தீங்களா, என்ன அந்த மாதிரி அந்த விஷயத்தினால வீட்டில் வந்து காசு கேட்க மாட்டேன் சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு, நடுவில் என் ஃப்ரெண்டு வந்து ரெண்ட் கட்டு இது இல்லாமல் அங்கங்கே போய் பர்ஃபார்ம் பண்ணுறது, அதில் வர காசு, அப்புறம் இந்த டேட்டா என்ட்ரிலாம் பண்ணுறது. நடுவில் ஒரு 6 மாதம் கழிச்சு எதுக்காக இதெல்லாம் பண்ணுறோம், நம்ம என்னமோ பண்ண வேண்டியது, எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டுருக்கோம், ஒழுங்காக படிச்சிருக்கலாம், படிச்சுட்டு அப்படியே வேலைக்கு போயிருக்கலாம் அப்படின்னு அப்பப்போ நினச்சது உண்டு. பட் எனக்கு கடைசி வரைக்கும் விட்டுறக்கூடாது, வந்துட்டோம் இப்போ ஜெயிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம். எலெக்ஷன் கமிஷன் அந்த கமிஷனர் வந்து அந்த ஆந்தம் ரிலீஸ் பண்ணுறாரு, பார்த்தா யாருமே அதை கண்டுக்கல. அது இந்த பொதிகை சேனலில் மட்டும் 2 டைம் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அதை நாங்கள் யூடியூப்பில், அது வரைக்கும் யூடியூப்பில் நான் நிறைய ரிலீஸ் பண்ணிருந்தேன். அப்போ எனக்கு ஒரு 150-250 ஃபேன்ஸ் இருந்தாங்க. நான் நினச்சிட்டேன் 250 பேர் எனக்கு பின்னாடி இருக்காங்க, எஸ் அப்படின்னா அவங்க எல்லாம் நெட்டில் தான் இருக்காங்க. அப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது, நெட்டில் கமெண்ட் பண்ணுவாங்க, லைக் பண்ணுவாங்க, காசுலாம் கிட்ட தரமாட்டாங்க. ஸோ வந்துட்டு ஓகே. பட் அதுக்கப்புறம் வாழ்க்கை மாறினது வேறு விஷயம்.
அதுக்கப்புறம் சரி நம்மளாம் எதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் போகிறேன். அப்போ தான் MBA ஜாயின் பண்ணுறேன். MBAயில் வந்து ஃபஸ்ட்டு வாழ்க்கைக்காக எங்கள் அப்பா ஒரு வருஷம் முடிஞ்சு போச்சு, ஒன்றுமே பண்ண முடியல. ஒரு வருஷம் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு டைம் MBA கிளாஸில் போய் உட்காரப்போ வாழ்க்கைக்காக படிக்க ஆரம்பிக்கிறேன். அப்போ தான் எனக்கு புரியுது கல்வி என்பது ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது அப்போ தான் எனக்கு புரியுது. ஒழுங்காக இன்ஜினியரிங் படிச்சிருக்கலாங்கிறது எனக்கு லேட்டாக தான் புரியுது. பிராண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறாங்க. பிராண்ட் மேனேஜ்மெண்ட்னு ஒரு கிளாஸில் சார் எடுத்துகிட்டு இருக்காரு. பிராண்டிங் அப்படிங்கிறாரு. தெரிஞ்சோ தெரியாமலோ எங்கள் அப்பாவுக்கு பயந்து இதெல்லாம் பண்ணால் வந்து திட்டுவாரேன்னு சொல்லி நம்ம ஃபேஸ் போட வேணான்னு சொல்லி ஒரு பாரதியார் மீசையும் ஒரு பொட்டும் வச்சு நடுவில் ஹிப்ஹாப் தமிழான்னு எழுதி அதுதான் லோகோவாக யூஸ் பண்ணி அதுதான் என் ஆர்டிஸ்டே, நான் தான் ஹிப்ஹாப் தமிழ் அப்படிங்கிற மாதிரி அது யாருனே தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லி பாட்டெலாம் போட்டுருந்தேன் இன்டர்நெட்டில். எல்லா பாட்டையும் ஒரு 100 பேர் ஒரு 150 பேர் அப்படி கேட்டுட்டு இருந்தாங்க. கமெண்ட்லாம் போடுவாங்க, வெரி நைஸ் சாங். பட் யாருக்குமே தெரியாதுங்கிறது வேறு விஷயம். அப்படியே இந்த ஒரு ஃபீல்டில் இருந்தப்போ பிராண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம், அது மூலமாக முதல்ல பிராண்ட் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லா ரேடியோ ஸ்டேஷன், ஏன்னா நாங்கள் 2 பேர் ஹிப்ஹாப் தமிழ், நானும் ஜீவா, என் நண்பன் அவன் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் படிச்சுட்டு நானாவது முடிச்சுட்டு வந்தேன், அவன் ட்ராப் அவுட் ஆகி வந்துட்டான். அவன் வந்து ஐயோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அவன் வந்து விஸ்காம் போய் ஒரு லயோலா காலேஜில் சேர்றான். நான் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் MBA ஜாயின் பண்ணுறேன். டான்செட் அதுவும் படித்து எங்கள் அப்பா அந்த காசுலாம் தர மாட்டேன், வேணா படிச்சுக்கோ, இல்லை கோயம்புத்தூரில் எங்கேயா சேர்னா சொல்லி சேர்த்துறேன், இல்லை ஃபாரின் போ அப்படிங்கிறாரு. மெட்ராஸ் தான் போய் தீர்வேன்னு சொல்லி டான்செட் எழுதி, ஏன்னா இந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அண்ணா யூனிவர்சிட்டிலாம் சேரணும்னா பயங்கரமாக மார்க் எடுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த 200-300 ரேங்க்ஸ்குள்ளே வரணும், இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது. ஸோ அதனால் பயங்கரமாக படித்து எழுதி அண்ணா யூனிவர்சிட்டியும் கிடச்சிது. பட் வேணான்னு சொல்லி மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஓகே ஜாலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் அங்கே அவ்வளோ ஒரு ப்ராசஸ். ஏன்னா எல்லாருமே கெஸ்ட் ப்ரொஃபஸர்ஸ், எல்லாருமே வாழ்க்கையில் பயங்கர அனுபவம் இருக்கவங்க. சொல்கிறப்ப பிராண்டிங் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படி தான் வந்து ரேடியோ மிர்ச்சியில் ஒரு ரேடியோ ஸ்டேஷனில் நான் பாடின ஒரு சின்ன கிளிப் ஒன்று வந்து ஒரே நாளில் அன்றைக்கி அவங்க ஒரு ஆர்ஜே ஒருத்தவங்க வந்து வீடியோ எடுத்தாங்க செல்ஃபோனில். அதை சும்மா நெட்டில் போட்டு விட்டாங்க. அன்றைக்கி நைட் வந்து 2 லட்சம் பேர் அதை ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணாங்க ஒரே நைட்டில். ஸோ கிளப்பில் மப்பிள்ங்கிற பாட்டு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம், நீங்கள் அந்த வீடியோவும் பார்த்துருக்கலாம். ஸோ அப்படி மக்களாக பார்த்து எனக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு, எங்கள் அப்பா கொடுத்த டைம் முடிஞ்சு போய் நான் படிச்சுட்டு இருந்த டைமில் எனக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு. படிச்சுட்டு படிக்கலாம் வாழ்க்கைக்காக, இதையும் விட்டுறக்கூடாது, இது கனவுன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் தமிழை பற்றி ஒரு ஆல்பம் ரெடி பண்ணேன். ஹிப்ஹாப் தமிழன் தான் என்னோடய முதல் ஆல்பம். எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரில. மனிதன் தமிழன், தமிழன்டா, இந்த மாதிரி ஒரு 10 ட்ராக்கில் ஒரு 6 ட்ராக் தமிழ் 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 அப்படி தான். பட் அதுக்கப்புறம் கிளப்பில் வந்து எல்லா இடத்துலையும் போயிட்டேன். யாரும் என்னப்பா அது காமெடி பண்ணிட்டுருக்க, இண்டிபெண்டன்ட் மியூசிக் ஒரு விஷயமே இல்லை, நீ என்ன பண்ண போகிற அப்படிங்கிறாங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இண்டிபெண்டன்ட் மியூசிக் கிடையாது, அதுவும் தமிழை வச்சு ஒரு ஆல்பம் வர முடியாது, வந்தாலும் அது விற்காது, இந்த கான்செப்டே தப்பு, நீ போய் சினிமாவில் சான்ஸ் தேடினாங்க. ஆனால் அங்கேயும் ஒரு பிரேக். 2012 வெளிநாட்டு கம்பெனி ரமி மார்டின் ஹிப்ஹாப்ங்கிற ஒரு கம்பெனி ஹிப்ஹாப் தமிழன், அதாவது அதுக்கு முன்னாடி அவங்க ஜேசி, அஷர், ஜெனிஃபர் லோபஸ் இந்த மாதிரி வெளிநாட்டு ஆர்டிஸ்ட் கூட மட்டும் பண்ணிட்டு இருந்தாங்க. முதல் முறையாக ஏஷியாலே ஃபஸ்ட் டைம் ஒரு தமிழனுடன் இணைகிறார்கள். அந்த ஆல்பம் ஹிப்ஹாப் தமிழன் 2012 வெளில வந்துச்சு. எப்படி ஒரு ஆல்பம் வராதுனாங்களோ, எப்படி ஒரு விஷயம் நடக்கவே நடக்காதுனாங்களோ, அந்த வருஷத்தோட பெஸ்ட் செல்லர் ஆஃப் 2012 வந்து எல்லா இங்கிலீஷ் தமிழ் சினிமா ஆல்பம் எல்லாத்தையும் பீட் பண்ணி ஹிப்ஹாப் தமிழன் 2012 ஆகஸ்ட்டில் வந்தாலும் இயர் எண்டில் 2012 பெஸ்ட் செல்லராக ஹிப்ஹாப் தமிழன் மாறிச்சு. ஸோ அந்த நம்பிக்கை இண்டிபெண்டன்ட் மியூசிக்னு ஒரு அது என்னமோ விஷயம் என்ன இருந்தாலும் நல்ல கண்டென்ட் கொண்டு போய் எண்ட் யூசர்கிட்ட கொடுத்தா கண்டிப்பாக வந்து அதை ஜெயிக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி அதிலிருந்து தான் ஹிப்ஹாப் தமிழனுக்கு அப்புறம் இண்டிபெண்டன்ட் மியூசிஷியனாக ஒரு ஆர்டிஸ்ட்டாக வந்தேன். அதுக்கப்புறம் நிறைய ட்ரை பண்ணேன். ஃபினான்ஷியலாக எந்த ஒரு பேக்கப்பும் இல்லை. ஏன்னா வரவங்க எல்லாம் சொன்னாங்க, உனக்கு எதாவது பேக்ரவுண்ட் இருக்கா, உனக்கு எதாவது கான்டாக்ட் இருக்கா. நான் வந்து இந்த சினிமா டைலாக் மாதிரி எனக்குள்ளே திறமை இருக்குது சார் அப்படின்னா, கிளம் சூப்பர் நல்ல டைலாக், வெரி குட். ஸோ இப்படியே வந்துட்டு நிறைய இடத்துல இதே மாதிரி போயிடுச்சு. ஸோ வந்துட்டு இந்த திறமை எல்லாம் வந்து வேஸ்ட்டு போல் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அந்த டைமில் திறமை இருந்து அதை முழுமையாக காட்டுனா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எப்படி எனக்கு கிடச்சிதுன்னா, என்னோடய MBA, என்னோடய கல்வி, நான் படிச்சுட்டு இருந்த விஷயங்கள் இதில் புகுத்த ஆரம்பித்தேன். அதுலேருந்து பிராண்ட் மேனேஜ்மெண்ட், பிராண்டிங்னு என்னென்னு தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். பிராண்டை க்ரியேட் பண்ணேன். ஹிப்ஹாப் தமிழ் ஒரு பிராண்டாக மாறிச்சு. ஸோ அதுக்கப்புறமா என்னால் பெருசாக வந்துட்டு சர்வை பண்ண முடியல. ஏன்னா இண்டிபெண்டன்ஸ் சீனு நாங்கள் தான் க்ரியேட்டிவ் ஒரு ஃபஸ்ட்டு இந்தியன் தமிழ் ஹிப்ஹாப் ஆல்பம்னு இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போனா இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு விஷயமே கிடையாது அப்படின்னு. ஸோ வந்துட்டு வந்து உடனே எதுவும் பண்ண முடியல, ஃபினான்ஷியலாக எதுவும் இல்லை. அவங்க அப்பா வந்து படிக்கிற வழியை பாருங்கிறாரு. கிட்டத்தட்ட MBA முடிய போகுது. ஸோ நடுவில் வந்துட்டு ஃப்ரெண்ட் ஒருத்தர் அனிருத்துன்ட்டு மியூசிக் டைரக்டர், அவர் சொல்கிறாரு, நீ வந்து படத்தில் பண்ணு அப்படின்னு. ஏன்னா வந்துட்டு இப்போ கிளப்பில் மப்பில் செம ஹிட்டு, பயங்கர நேம் இருக்கும் உனக்கு, இதில் பண்ணனா இன்னொரு புஷ் கிடைக்கும் அப்படிங்கிறப்ப நான் ஃபஸ்ட்டு இல்லை பண்ண முடியாது. நிறைய ஆஃபர்ஸ்லாம் வந்தாச்சு. அப்படி இது பண்ணுங்கள், அதில் பண்ணுங்கள், இதில் பண்ணுங்கள், இல்லை பண்ண மாட்டேன், நான் இண்டிபெண்டன்ட் மியூசிக் மட்டும்தான் பண்ணுவேன் அப்படின்லாம் சொல்லி, சரி வர வழி இல்லை போல் அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு ஜாலிக்காக ஒரு 8 லைன் பாடினேன். அதுவும் என்னை பற்றி தான் பாடிப்பேன், கண்டிஷன்லாம் போட்டு வெல்கம் டு சென்னை எங்கள் ஊர் அப்படின்லாம் பாடி, அதில் வந்து இங்கிலீஷ் பேசினாலும் தமிழண்டா அப்படியே சும்மா என்னை பற்றியே பாடினது.
திடீர்னு பார்த்தா அது பயங்கர ஹிட் ஆச்சு அந்த சாங்கு. அப்புறம் வந்துட்டு சரி சும்மா ஜாலிக்கு அன்றைக்கே உட்காந்து பண்ண 2 பாட்டு வந்து சென்னை சிட்டி கேங்ஸ்டாவும் பக்கம் வந்தோம். சும்மா அப்பவே பண்ணி முடிச்சிட்டோம் அந்த பாட்டை. ஸோ அதுக்கப்புறம் ஒரு அப்படியே விட்டேன். அதை விட்டுட்டு திருப்பி இண்டிபெண்டன்ட் மியூசிக்னு வாடி புல்லோ அப்படின்னு ஒரு சாங் ரிலீஸ் பண்ணேன். ஸோ அது வரைக்கும் டிவியில் வந்து ப்ளே பண்ண முடியாது, மியூசிக்கை ப்ளே பண்ண முடியாது, டிவியில் இண்டிபெண்டன்ட் மியூசிக்கை ப்ளே பண்ண மாட்டோம், ரேடியோவில் ப்ளே பண்ண மாட்டோம்னு சொன்னவங்க அந்த ஆகஸ்ட் மந்த் 2014 வாடி புல்லோ வாடி ரிலீஸ் ஆகுது. அந்த மாதத்தில் ஹையஸ்ட் பிளேட் சாங் இந்த ஸ்பெசிஃபிக் மியூசிக் சேனல். ஸோ அந்த என்ன சேனல் தெரியும். ஸோ அந்த சேனலில் வந்து ஹையஸ்ட் பிளேட் சாங். ஸோ ஒரு இண்டிபெண்டன்ட் சாங்கை மக்கள் நினச்சா, அதாவது இண்டிபெண்டன்ட் சாங்கோ சினிமா சாங்கோ இல்லை ஏதோ ஒரு சாங் மக்கள் நினச்சா கண்டிப்பாக எவ்வளோ தூரம் வேணாலும் கொண்டு போவாங்கங்கிற ஒரு ஹைப்பில் அதை இன்டர்நெட்டில் போட்டோம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ரெக்கார்ட் லேபிள் ஆரம்பித்து நிறைய இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்டை கொண்டு வரலாம் அப்படின்னு நினச்சோம். அதுக்குள்ளே பார்த்தா அன்ஃபார்ச்சுனேட்லி MBA முடிஞ்சிருச்சு. ஸோ எங்கள் அப்பா வந்து ஓகே இப்போ வேலைக்கு போகிறீங்களா பாஸ் அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னு யோசிச்சுட்டு சரி நம்ம தெரியாத வேலையை ஏன் பண்ணிட்டு தெரிஞ்ச வேலை இவ்வளோ பிராண்டெல்லாம் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி அப்போ தான் வந்து சரி படத்தில் இறங்கலான்னு சொல்லிட்டு அங்கே தான் அது இப்போ 2015 கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. 2014 எண்டில் ஒன்றும் பண்ண முடியலன்னு தவிச்சு நவம்பர் அந்த மாதிரி படத்தில் இறங்கலான்னு சொல்லிட்டு முதல்ல நான் கமிட் ஆன படம் சுந்தர் சி மீட் பண்ணி அவர்கிட்ட ஃபஸ்ட் மீட்டிங்லேயே வந்து நான் படிப்பு இருந்தால் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க அப்படி கஷ்டப்பட்டேன் இப்படி கஷ்டப்பட்டேன் படிப்பு இருந்துச்சுன்னா கஷ்டமே படம் வேணாம். ஏன்னா வந்து எண்ட் ஆஃப் த டே நம்மளுக்கு வேற ஒரு விஷயம் இருக்குது. நான் போய் ஜாலியாக உட்காந்துட்டு சார் பண்ணால் ஃபுல் படம் தான் சார் பண்ணுவேன், நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஹீரோ தானா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் சார் இந்த கேரக்டர் அமெரிக்க மாப்பிள்ளை இல்லை சார் அதெல்லாம் முடியாது, பண்ணால் மியூசிக் டைரக்டர் தான், இந்த ஒரு பாட்டெலாம் நம்மளால் முடியாது அப்படின்னு தெனாவெட்டாக உட்காந்து அதை ஒரு நல்ல வேலை ஒரு கோச்சிக்கல. அவரும் கோயம்புத்தூர், ஓ நீ கோயம்புத்தூர் நீ அப்படின்னு சொல்லிட்டு உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு பேசினார். ஸோ ஒரு தைரியத்தோடு போய் பேச முடிஞ்சுது. சார் ஐ ஃபினிஷ் மை MBA சார் செல்லாது சார் இட்ஸ் ஓகே சார் பட் ஐ கேன் டூ திஸ் அப்படி இப்படிலாம் சொல்லி அவர் வந்து அப்படியே மேலே கீழே பார்த்துட்டு அப்புறம் ஒரு மாதம் கழிச்சு சொல்கிறார், தம்பி நீ அன்றைக்கி வந்து ஒரு மாதிரி உட்காந்து பேசின பார்த்தியா, என்னால் முடியும், பண்ணால் ஒரு சாங்லாம் பண்ண முடியாது, அதெல்லாம் நான் நிறைய பண்ணிட்டேன், பண்ணால் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொன்னால அதனால தான் உனக்கு கொடுத்தேன்னு ஒரு மாதம் கழிச்சு சொன்னார். ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் எனக்கு கொடுத்தது கண்டிப்பாக அந்த MBAங்கிற ஒரு டிகிரி, என் பேருக்கு பின்னாடி இருந்த அந்த டிகிரி, அதில் கிடைச்ச அந்த கொஞ்சம் நஞ்ச நாலேஜ். தைரியமாக ஹிப்ஹாப் தமிழாக இறங்கினா அப்போ எல்லாம் சொன்னாங்க பேரை மாற்றுப்பா, ஆதின்னு பேரை மாற்றிக்கோ, ஆதின்னு பேரை போடு, இல்லை 2 பேர் இருக்கீங்களே ஜீவான்னு 2 பேர் ஆதியன் ஜீவா, அவன் வந்து எந்த ஸ்டேஜ் எங்கேயுமே வரமாட்டான், ஸோ ஆதியன் ஜீவான்னு போட்டுங்க இல்லை ஆதின்னு போட்டுக்கோ அப்படிங்கிறாங்க. பட் மக்கள் கொடுத்த அடையாளம் ஹிப்ஹாப் தமிழா, விளையாட்டுத்தனமாக ஒரு பாரதியாரோட இமேஜை வச்சு ஆரம்பித்த ஒரு விஷயம் இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்துருச்சே அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அந்த ஹிப்ஹாப் தமிழாவோட கண்டினியூ. நிறைய பேர் கேட்குறாங்க அது என்னப்பா ஹிப்ஹாப் தமிழா, என் தாத்தா ஒருத்தர் இருக்கார் புளியம்பட்டியில், திப்தாப் அப்படிமாரு, தாத்தா இட்ஸ் ஓகே விடு ஃப்ரீயாக விடு வரலன்னா விடு அப்படிங்கிற அளவுக்கு. ஸோ இது நிறைய பேருக்கு புரியாதே, இருந்தாலும் ஏன் அதை வச்சு கண்டினியூ பண்ணிருக்கீங்க அப்படின்னு. ஏன்னா மக்களாக எனக்கு கொடுத்த அடையாளம் எதுவுமே இல்லை, தேவையில்லை, பேக்ரவுண்ட் தேவையில்லை, கான்டாக்ட் தேவையில்லை, நம்பிக்கையும் திறமையும் கடின உழைப்பும் இருந்தால் நீ கண்டிப்பாக மேலே வரலான்னு மக்கள் எனக்கு கொடுத்த அடையாளங்கிறனால இனிமேலும் ஹிப்ஹாப் தமிழா தொடரும் சொல்லி ஹிப்ஹாப் தமிழா ஆரம்பிச்சு இன்றைக்கி தனி ஒருவனில் ஒரு ஹேட்ரிக் அடிச்சிட்டேன். ஆம்பளை இன்டர்நெட்னாலே தனி ஒருவன். அண்டு சரி நீங்கள் என்ன சாதிச்சிங்கன்னு சார் நீங்கள் அங்கே நின்று பேசிட்டுருக்கீங்க அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம். நான் வந்து இங்கே சாதிச்சேன்னு பேச வரல, என்னை விட திறமையானவர்கள் நிறைய பேர் இங்கே இருக்கீங்க. ஏன்னா நான் ஒரு இன்ஜினியரிங்கில் ஒரு 2 வருஷம் வேஸ்ட் பண்ணேன், அப்புறம் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு 1 வருஷம் அப்போயே MBA பண்ணியிருக்கலாம், பட் 1 வருஷம் வேஸ்ட் பண்ணேன். இந்த மாதிரி நிறைய தப்புலாம் நான் நிறைய பண்ணேன். ஸோ என்னை விட திறமைசாலிகள் எவ்வளோ பேர் இங்கே இருக்கீங்க, என்னை விட மிகுந்த அறிவும் மிகுந்த ஆற்றலும் படைத்த இளைஞர்கள் இங்கே இருக்கீங்க, நாளைய தலைவர்கள் இங்கே இருக்கீங்க. எதுவுமே இல்லாத நான் சாதிக்கும் பொழுது என்னை விட திறமையான நீங்கள் இன்னும் அதிகமாக சாதிக்க முடியும் சொல்கிறதுக்கு தான் நான் இங்கே வந்தனே தவிர நான் சாதிச்சிட்டேன் அப்படின்லாம் சொல்ல வரவே இல்லை. ஸோ சாதனையாளர்கள் இங்கே இருக்கீங்க, இன்னும் உங்களுக்கு அடையாளம் கிடைக்கல. என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிற அத்தனை பேர் என்ன நாங்கள் இந்த டிவிலாம் வரனால மேபி எல்லாருக்கும் தெரிஞ்சனால இந்த பாட்டெலாம் கேட்சியாக இருக்கிறனால கை தட்டுறாங்க. பட் என்னை விட எவ்வளவோ குவாலிஃபைடான நிறைய பேர். எங்கள் அப்பாலாம் சொல்லுவார், டேய் நான் போய் கிளாஸ் எடுக்கிறேன், என் கடமையை நான் கரெக்டாக செய்கிறேன், அப்படி யாரும் கைத்தட்டு. ஏன்னா யோசிப்பேன் சரி இந்த பாட்டு சூப்பராக போட்டிருக்கோம் யாருமே கைத்தட்டலே அப்படின்னு யோசிச்சேன். எங்கள் அப்பா தான் சொல்லுவார், நான் போய் தினமும் கிளாஸ் எடுக்கிறேன், என் வேலையை அவ்வளோ கரெக்டாக செஞ்சுட்டு வரேன், நான் கைத்தட்டு எதிர்பார்க்கலையே. ஒரு கண்டக்டர் பஸ்ஸில் டிக்கெட் கொடுக்குறாரு, அவர் கைத்தட்டு எதிர்பார்க்கலையே. இதுவும் வேலை நீ செய்யணும், அதுக்கு எது கைத்தட்டலாம் எதிர்பார்க்குறோம், வேலையை செஞ்சுட்டேரு அப்படின்னு அடிக்கடி என்னை இறக்கி விடுற உட்கார வச்சுருவார். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் அதே தான் நான் வந்து எங்கள் அப்பா சொன்னதான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஒரு வேளை கரெக்டான சரி நிறைய பேருக்கு அப்பா அம்மாவே இல்லாமல் இருக்கலாம், நிறைய பேருக்கு அப்படி இருக்கவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிடிப்பு இருக்கும், உங்களோட ஆசிரியர். ஏன்னா எனக்குலாம் வந்து என்னோட இன்ஜினியரிங் படிக்கிறப்ப என்னோட டீன் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் எனக்கு. ஸோ வந்து அந்த மாதிரி யாராவது ஒரு ஆசிரியர் இருப்பாங்க உங்களுக்கு, உங்கள் டீனாக இருக்கலாம், உங்கள் கிளாஸ் அட்வைசராக இருக்கலாம், இல்லை உங்கள் பக்கத்து வீட்டு யாரோ ஒருத்தர் இருக்கலாம், இல்லை உங்கள் அப்பாவாக இருக்கலாம், உங்கள் அம்மாவாக இருக்கலாம், மாமா அத்தை யாராக வேணா இருக்கலாம், யாரோ ஒருத்தர் கண்டிப்பாக உங்களை புஷ் பண்ணுவாங்க. நல்ல எனர்ஜியை மட்டும் எடுத்துகிட்டு உங்களால் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தைரியமாக உங்கள் மனசில் என்ன சொல்லுதோ, நீ இன்ஜினியரிங் தான் படிக்கணும், நீ டாக்டராக தான் ஆகணும் அப்படிங்கிறலாம் தூக்கி போட்டுட்டு உங்கள் மனசு என்ன சொல்லுது, நீ ஒரு ஆண்டர்ப்ரனரா,
இல்லை நீ வந்து ஜேர்னலிஸ்டாகவே உன் மனசு என்ன சொல்லுவோம் அந்த மனசை நீங்கள் கேட்டு என்ன விஷயத்தில் செஞ்சாலும் அது கண்டிப்பாக வெற்றியில் தான் முடியும் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயத்தை சொல்கிறதுக்கு தான் வந்தேன். ஏன்னா இது எனக்கு நடந்துச்சு, என்னை விட சிறப்பாக உங்களுக்கு நடக்கலாம் அப்படிங்கிற சொல்கிறதுக்கு தான் வந்தேன். ஸோ ஆக இங்கே இந்த லீடர்ஷிப் இந்த விஷயத்துக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை. விவேக் வந்து ஒரு மிகச்சிறந்த லீடர் அப்படின்லாம் சொன்னார். நான் என் வேலையை நல்லா செஞ்சிட்ருக்கேன், இன்னும் நல்லா செய்யணும்னு நினைக்கிறேன். எனக்கு இவ்வளோ என்ன எதுவுமே இல்லை, எல்லோரும் கேட்ட மாதிரி பேக்ரவுண்ட் எங்கள் கான்டாக்ட் எங்கன்னு கேட்ட அத்தனை பேருக்கும் மக்கள் என்னை இங்கே உட்கார வச்சுருக்காங்க. ஸோ அவர்களுக்கு திருப்பி என்னால் முடிந்தவரை என்னால் நல்ல இசையை திருப்பி தர முடியும், நல்ல கவிதைகளை எழுத முடியும் அப்படிங்கிற என் வேலையை மட்டும் நான் செய்ய போகிறேன். நான் லீடர்லாம் இல்லை, நான் என் வேலையை நல்லா செய்கிறேன் அப்படின்னு சொல்லி என்றைக்கு ஒவ்வொருத்தனும் என் வேலையை நான் நல்லா செய்வேன், மற்றவனை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லைன்னு ஒருத்தரும் ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு லீடர் தான். ஸோ இந்த லீடருங்கிற விஷயம் உங்கள் எல்லாத்துக்குள்ளேயும் ஒளிஞ்சிட்ருக்கு. அதை இன்னும் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணாமல் இருக்கலாம், இல்லை வெளில காமிச்சிக்காமல் இருக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே இங்கே இருக்கிற நம்ம அத்தனை பேரும் லீடர்ஸ். ஸோ இந்த லீடர்ஷிப் சமிட் அப்படிங்கிறப்ப வந்து இந்த இங்கே இருக்கிற யாரோ இங்கே இந்த சோஃபாவில் உட்காந்துருக்கவங்களோ இந்த மேடையில் உட்காந்துருக்கவங்களோ லீடர்ஸுங்கிறதுக்காக இல்லை, நீங்கள் எல்லாருமே லீடர்ஸ். அதை கொஞ்சம் தயவு செஞ்சு காட்டுங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த லீடர்ஷிப் சமிட்டே. ஸோ எனக்கு இதுக்கு தவிர வேறு என்ன பெருசாக மோட்டிவேஷனெல்லாம் என்ன கொடுக்க முடியும்னு தெரில. ஏன்னா நான் இப்போ தான் வந்து ஒரு 3 படம் பண்ணியிருக்கேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு இண்டிபெண்டன்ட் சீன் ஒரு விஷயத்தை க்ரியேட் ஆகிருக்கு. ஒரு படத்துலையும் யாரோ ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்டை, இப்போ காதல் கிரிக்கெட்னு ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், தனியூருன்னு படத்தில். ஸோ கரிஷ்மான்னு ஒரு 14 years old ஒரு சின்ன பொண்ணு யூடியூப்பில் பார்த்தேன், உடனே ஐடென்டிஃபை பண்ணி அவளை பாட வச்சேன். அதே மாதிரி கௌஷிக் கிருஷ்ணன் சொல்லிட்டு கண்ணாலன்னு ஒரு பாட்டு தனியூருவனில். ஸோ அவர் ஒரு நியூ ஆர்டிஸ்ட். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு படத்துலையும் ஒரு புது கவிஞரோ இல்லை ஒரு புது ஆர்டிஸ்ட்டோ யாரோ ஒரு விஷயத்த எனக்கு கொடுத்த இண்டிபெண்டன்ட் கம்யூனிட்டிக்கு திருப்பி கொடுக்கலாங்கிற ஒரு, ஏன்னா எனக்கு யாருமே எதுவுமே வந்து ஆப்பர்ச்சுனிட்டினா நான் ஜெயிச்சக்கப்புறம் தான் எனக்கு படத்துலேயே கூப்பிட்டாங்க. மக்கள் என்னை வந்து நீ ஜெயிச்சிரு அப்படின்னு சொல்லி மக்கள் என்னை தூக்கி உட்கார வச்சக்கப்புறம் தான் படம் ஆஃபரே எனக்கு வந்துச்சு. ஆக அப்படி கொடுத்த மக்களுக்கு திருப்பி கொடுக்கணுங்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டுருக்கேன், அவ்வளோதான். ஸோ நம்பர் 1 எவ்ரிபடி இஸ் எ லீடர். இன்னும் நம்ம வெளில காட்டல. இங்கே இருக்கும் அத்தனை சாதனையாளர்களுக்கும் என்னை விட, அது நான்லாம் ஒரு மார்க்கே இல்லை, சும்மா சொல்கிறேன் ஏதோ ஒரு கம்பேரிசனு, எவ்வளோ தூரம் பயணிக்க வேண்டிய தூரங்கள் இன்னும் நிறையா இருக்குது. அது இன்னிலேருந்து கூட ஆரம்பிக்கலாம், நாளைக்கு ஆரம்பிக்கலாம், இல்லை இது நேற்றே ஆரம்பிச்சிருக்கலாம். ஸோ அந்த எஃபர்ட் மட்டும்தான் முக்கியம். முதல்ல நம்ம எல்லாருமே லீடர் அப்படிங்கிறத நம்ம நம்புவோம். அதாவது ஏதோ ஒரு படத்தில் வந்து ஆள் மனசில் போய் யாரோ டாக்டர்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆள் மனசில் நம்மளே வந்து லீடர்னு சொல்லிப்போம். ஸோ நாளைய சமுதாயம் நாம் தான், நாளைய தலைவர்களும் நாம் தான், இனிமேல் எல்லாமே நம்ம தான். ஸோ வந்துட்டு முடிந்தவரை நம்ம வேலையை சரியாக செய்வோம். நாளைய தலைவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. ஸோ டு த யங் லீடர்ஸ் ஆஃப் த நேஷன், நன்றி, வணக்கம். ஹிப்ஹாப் தமிழா. இங்கிலீஷ் பேசினாலும் 1000 மொழிகள் வந்தாலும் மற்ற மொழிகள் உங்களுக்கு உணவு காசு இதெல்லாம் தந்தாலும் தாய்மொழியில் பேச வெட்கப்படாதீர்கள். தெரிந்த தமிழில் தலை நிமிர்ந்து பேசுங்கள். இங்கிலீஷ் பேசினாலும் தமிழண்டா. நன்றி. ஹிப்ஹாப் தமிழா. சாங் ஓ இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து சாங்னா வந்து காத்திருந்த காதலுக்கு சொல்லடி நல்வழி, உன் காதல் எந்தன் வாழ்வை செதுக்கிடும் ஓர் ஒளி, நீ இன்றி என் வாழ்க்கைதனில் இல்லையடி ஒளி, பொறுக்க முடியவில்லை காதல் தந்த வழி, அப்பெண்ணை என்னை பார், ஒரு முத்தம் ஒன்று தா, உன்னை மட்டும் நினைத்தது இந்த இதயம் அல்லவா அழவா, சிறு கண்ணீர் துளி எந்தன் கண்ணின் ஓரம், காதலித்து தோல்வியுற்றதால் நெஞ்சுக்குள் பாரம், கண்ணீரில் வாழ்வதால் நாமும் இங்கே மீன்கள் தான், நீந்தித்தான் காதல் என்ற கடலில் போய் சேரலாம், சேரும் உன் மதம் என்ற வலையில் நாம் விழுந்தால், உயிர் பிரிந்தால் காதல் முறிந்தால், ஒன்றை மட்டும் நினைவில் நீ வைத்துக்கொள், இங்கில்லை என்றால் என்ன சொர்க்கத்தில் நாம் சேரலாம், சொர்க்கத்திலும் ஜாதி மதம் என்று பிரித்தால் சொர்க்கமே தேவையில்லை, நரகத்தில் வாழலாம். வாடி புள்ளவாடி, வாடி புள்ளவாடி, ஒன்ன மட்டும் நினைச்சிருக்கேன் ஏன் நெஞ்சுக்குள்ள, வாடி புள்ளவாடி, வாடி புள்ளவாடி, வாடி புள்ளவாடி, வாடி புள்ளவாடி, வா நிலா நிலா நிதானே. ஓ ஏ நன்றி, வணக்கம். ஸோ வெல்கம் டு கோவை, எங்க ஊரு. இந்த ஊருக்குள்ள நாங்க ஃபர்ஸ்ட், அப்புறம் கவிதைக்கு யாரு, இங்கிலீஷ் படத்துல. நன்றி, வணக்கம்.